அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு தமிழ் மாத பலனோடு சூரியனுடைய பயிற்சியும் சொல்லி வருகிறேன். மற்ற கிரகங்கள் நீண்டகால பயிற்சியானாலும் கூட, நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட, குறுகிய கால பயிற்சி கிட்டத்தட்ட 30-40 நாட்கள் தான். இந்த குறுகிய காலத்துக்குள்ள நம்முடைய வாழ்வினுடைய நிலையை தெரிந்து கொண்டாலே இழப்பில்லாமல் நிம்மதியாக வாழலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதம். குருவினுடைய இடம் தான் அங்கே மீனம். அதே நேரத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதனால, சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதனால கும்பத்தில் இருந்த சனி மீனத்துக்கு வந்திருக்கின்றார். அதாவது மேஷத்தை தலையாக கொண்டால் கும்பத்தை பாதமாக கொள்வார்கள். அந்த பாதம் குருவின் பாதம் நோக்கி சனி பகவான் வந்ததோடு இல்லாமல் ஒரு வக்ரமும் அடைய இருக்கின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய பயிற்சி, சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிவிட்டார். சிம்மம் மீனராசிக்கு சூரியன் 6ஆம் இடத்துக்கு வருவதனால கொஞ்சம் உடல்நலம் மட்டும் கவனமாக இருந்தோம். சொல்லியிருக்காங்கல்ல பெரியவங்க, சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய வேண்டும் என்பதை போல நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போதோ, அறிமுகம் இல்லாத மனிதனோட பயணம் செய்யும் பொழுதோ, அடர்ந்த மக்கள் நிறைந்த இடங்களுக்கு பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுவது என்பதை போல கொஞ்சம் சிக்கனத்தில் இருங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்ற ஒரு முடிவை இந்த காலகட்டத்தில் எடுப்பதை கொஞ்சம் தள்ளி வைங்க. காதல் திருமணமாக இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைக்கும் திருமணமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்கள். காரணம் சொல்கிறேன், எப்பவுமே பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி என்று அள்ளி தெளிப்பதை விட, ஆகாசக்கோட்டை கல்வதை விட இருப்பதை உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் சோழி பிரசன்னம். அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் பயிற்சியாகி எங்கு வருகின்றார்? 1 வருடத்துக்கு பிறகு தன்னுடைய இடத்திற்கு, தன்னுடைய ராசிக்கே வருகின்றார். வரும்போது பார்த்தா திகைத்து போகின்றார். காரணம் என்னன்னா அந்த இடத்துல தான் கேது பகவான் நிற்கின்றார். ஞானகாரகன் தானே கேது, இருந்தாலும் அவர்கள் வேலை செய்வார். சூரியன் பலம் வாய்ந்த கிரகமாக இருந்தாலும் கூட கொஞ்ச நேரம் அந்த கேது பகவான் அவரை பிடித்தாலும் கூட தன் வசம் வைத்திருக்கின்றார் அல்லவா. கொஞ்ச நேரம் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் தான் குடியிருக்கீங்க, அது உங்கள் வீடு தான், உங்கள் பேரில் தான் இருக்குது, உங்களுக்கு தான் உரிமை. ஆனாலும் அதற்குள் ஒரு பாம்பு இருக்கிறது என்று சொல்லவுடன் வீட்டை விட்டு வெளியில் தானே வந்து விடுகின்றோம். அதுக்கப்புறம் பாம்பை அகற்றுகின்றோம். ஆனால் அந்த குறுகிய காலம் அந்த இடம் அந்த பாம்புக்கு சொந்தம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மம் சூரியனுடைய இடமாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் கொஞ்ச நேரம் இருந்தாலும் கேது ஒரு வேலையை செய்து கொண்டு தான் இருப்பார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனதில் ஒரு விரக்தி நிலை, மனதில் ஒரு சோம்பேறித்தனமான நிலை, மனதில் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலை ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் கூட மனம் எங்காவது போய்விடலாமா, எவ்வளவு போராடினாலும் வெற்றியை நோக்கி நம் நகரவிலேயே என்னெல்லாம் கலைத்தானே போயிருப்பேன், கவலையே பட வேண்டாம். கதிரவனை எவ்வளவு நேரம் அந்த கேது பகவான் பற்றி இருப்பார்? விலகுவது அல்லவா, 1 மணி நேரமா, 2 மணி நேரமா, 3 மணி நேரமா? அப்போ விலகித்தானே ஆக வேண்டும். பல என்று இருக்க சூரியன் வானிலை ஒளி வீசத்தானே செய்வார், கதிரவனை கண்ட படி போல. அந்த வகையில் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம். என்னுடைய அனுபவத்தில் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரியன் தருவதை போல நற்பலன் யாரும் தர முடியாதுங்க. இழந்ததே ஒருவர் திரும்ப பெற வேண்டுமானார் கடுமையான போராட்டத்தை சந்தித்தான் ஹரிச்சந்திரன், கடுமையான வாழ்வினோடு சிக்கலை சந்தித்தான் நல மகாராஜா, கடுமையான துன்பங்களையும் துயர்களையும் சந்தித்தார் மன்னனாக இருந்தாலும் சராசரி மனிதனானும். சூரியன் மட்டும் நமக்கு துணை இருந்து விட்டாலே போதும். அற்புதமான நிலை, உயர்ந்த நிலை எடுத்து பேசியவர்களும் அலட்சியப்படுத்தியவர்களும் உங்களை நோக்கி வருகிற அருமையான சந்தர்ப்பம். கொஞ்சம் அந்த ஒரு 15 நாட்கள் மட்டும் நிதானமாக பொறுமையாக பேசுகின்ற வார்த்தையில், பழகுகின்ற மனிதர்களில் கொஞ்சம் பக்குவமாக நடந்துட்டீங்களே போதும். அதைத்தான் நான் சோழி பிரசனம் சொல்கின்றேன். கோடியாக குட்டும், லாட்டரி செட்டில் பணம் விழும், ஜாக்பாட் அடிக்கும், அப்படியெல்லாம் சொல்வதை விட இருப்பது நல்ல வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, ஒரு குடிசை வீடு, நிம்மதியாக வாழ்ந்த கால் கஞ்சி குடித்தாலும் கவலை இல்லாமல் குடிக்கணும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம், தெளிவான முடிவுங்க, தெளிவான ஒரு நிலையைத்தான் சூரியன் உங்களுக்கு தரப்போகிறார். அதனால தாங்களே இவருக்கு ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, 3 பலம் என்று சொல்வார்கள். தேக பலம், தெய்வ பலம், மனோபலம். 3 பலமே ஆட்டம் கண்ட ஒரு நிலை. தெய்வத்தின் மீது நம்பிக்கையோ முன்னோ பின்னோ இருக்கின்றது. தேகமோ சொன்ன மாதிரி கேட்கறது இல்லை, மனசோ தடுமாறிய நிலையில தான் ஒரு பலம். 4வதாக பித்ருக்குள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுடைய ஆசை இப்போ வேணும். அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் வருகின்ற அமாவாசை. அதுவரை கூட நீங்கள் காத்திருக்க வேண்டாம். 2 கட்டு அகத்திக்கீரை வாங்கி பசுவுக்கு கொடுக்கலாம். அல்லது வெள்ளம் கரைந்த நீரை ஒரு பக்கெட்டில் வச்சு அந்த நீரை பசுக்களுக்கு கொடுப்பீர்களானால் பசுவின் உடம்பில் 1000 தேவதைகள் இருப்பதாக அர்த்தம். 3 மூர்த்திகளும் 3 தேவியர்களும் நவ கிரகங்களும்
இருப்பதாக ஒரு நம்பி அத்தனை பேரை திருப்திப்படுத்தினா ஒரு வாய்க்கு ஒரு கவனம் புல்லு கொடுக்கலாம். அதே நேரத்தில் வயிற்றுக்கு கொஞ்சம் வெள்ளை கலந்து நீர் குடிப்பீர்களானால் என்னுடைய அனுபவத்தில் அருமையான ஒரு வாய்ப்புங்க. ஒரு மனிதன் எத்தனையோ துன்பம் துயரம் வரும்பொழுது அமைதியாக இருந்துட்டா போதும். அதைத்தான் மௌனம் என்று சொல்வார்கள். மௌனம், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத வம்பு வழக்குகளை எல்லாம் விலகுகின்ற ஒரு நேரம். அது இருக்க ஒரு முக்கியமான விஷயம். கேது அங்கு இருந்தாலும் கூட சூரியன் அங்கு வருவதனால நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளுக்கு ஒரு முடிவு வரும். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்புகள் வழக்கு மட்டுமல்ல, நீண்ட நாள் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் ரணம் ருணம் இரண்டிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கஷ்டப்பட்டவங்களாம் இந்த சூரியனுடைய பெயர்ச்சி என்னுடைய அனுபவத்தில் மீனராசிக்கு அற்புதம் என்றே சொல்வேன். மீனம் குருவினுடைய வீடு. அதே நேரத்தில் மீனராசிக்கு சூரியன் 6ஆம் இடத்துக்கு வருகிறார், சிம்மத்துக்கு வருகின்றார். கவலைப்பட வேண்டாம், நிம்மதியான ஒரு தருணம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து விட்டால் போதும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் வேணும். தெய்வ பலத்தோடு கூடிய பித்ருக்களுடைய ஆசை வேணும். முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த சாலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் மாயவனேஸ்வரர் உடனுடைய சிவகாமி அம்மனையும் அங்கு தரக்கூடிய பாலோ பன்னீரோ தேனோ உங்கள் கையாலே அபிஷேகம் பண்ணுங்க. எதுவும் முடியலன்னா ஒரு சொம்பு தண்ணீராவது மேலே ஊற்றிட்டு வாங்க. 1000 லிங்கம் கூடிய அந்த சகஸ்ரலிங்கேஸ்வரையும் சிவகாமி அம்மனையும் வழிபடுவது கடந்த கால ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் மறந்து எதிர்காலத்தில் அடி வைத்த பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் மீனராசிக்கு அமையும்.